ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து பிஎஃப்எஸ் அண்ட் தென் வந்து டிஎஃப்எஸ் அப்ளை பண்ணுறது அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து பேசிக் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் பார்த்துருப்போம். அதாவது வெட்டெக்ஸ் ஆட் பண்ணுறது, எட்ஜ் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது மட்டும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ராவர்சல் கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது ட்ராவர்சல்னால் வந்துட்டு நம்ம ட்ரீல வந்துட்டு இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் பார்த்துருப்போம். பட் எனக்கு அந்த 3 கான்செப்ட் வந்து நான் கிராஃபில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்துட்டு இதில் வந்து எனக்கு நோடு எதுவுமே இல்லை. அதாவது ஒரு நோடு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நோடு எதுவுமே இல்லை. டேரெக்டாக வந்து ஏதோ ஒரு வெட்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு எல்லா வெட்டெக்ஸோட அது ஜாயின் ஆயிருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு இதில் எனக்கு இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர்லாம் எனக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ எப்படி வந்துட்டு எனக்கு கிராஃப்ல வந்து இந்த ட்ராவர்சல் அப்ளை பண்றது, அதுக்கு தான் வந்து இது பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் யூஸ் ஆகுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎஃப்எஸ்னா என்ன, பிஎஃப்எஸ்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து நம்ம அந்த கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நான் டேரக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஸோ அதை பத்தின ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் சொல்லிட்டு அண்ட் தென் வந்து நான் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎஃப்எஸ்னா என்ன, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். அதாவது இதில் மீனிங்லேருந்தே புரியும். அதாவது டெப்த்தை வந்து ப்ரியாரிட்டியாக வச்சு எனக்கு இந்த சர்ச் ஆப்ரேஷன் நடக்கும். இந்த பிஎஃப்எஸ்னா என்ன, பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். அதாவது இந்த பிரெத்தை வந்து எனக்கு ப்ரியரா வச்சு இந்த சர்ச் ஆப்ரேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த 2 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்படுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் வந்து அந்த மெத்தடுக்கு வந்து இந்த நேம் வச்சாங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேரெக்டாக வந்து கிராஃபில் அப்ளை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரீல அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து ட்ரீல வந்து இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கிராஃப் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு ட்ரீல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் குயிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்ம எப்பவுமே வந்து ட்ரீல வந்து ரூட் எலமெண்ட் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு இதில் ஏ தான் வந்து ரூட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல நான் டிஎஃப்எஸ் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டிஎஃப்எஸ் என்ன சொல்லியிருக்கேன், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். டெப்த்தை வந்து எனக்கு ப்ரியாரிட்டியா வச்சு எனக்கு இந்த டிராவர்சல் நடக்கும். டிராவர்சல்னா ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய எல்லா நோடு ஆர் வெர்டெக்ஸை வந்து விசிட் பண்ணக்கூடியதான் வந்து டிராவர்சல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் டெப்த்தை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏங்கிற நோட வந்து நான் விசிட் பண்றேன். விசிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எந்த நோட விசிட் பண்ணணும், இந்த பிஆர்சி. எனக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2ல வந்து நான் எதை வேணா சூஸ் பண்ணலாம். இந்த 2ல நான் ஏதோ ஒரு நோட தான் விசிட் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஏல இருந்து நான் டேரக்டா வந்து டிஇஎஃப் இதுல வந்து நான் எதுக்குமே போக முடியாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பிஎன்சியை விசிட் பண்ணாதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சைல்ட் நோட்ஸ் வந்து நான் விசிட் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏவை விசிட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நான் பிஆர்சியை வந்து சூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஆர்டராகவே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பிஏ வந்து விசிட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பிஏ விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்து நான் எந்த நோட விசிட் பண்ண போறேன். இதுல தான் வந்து எனக்கு இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் டிஃபர் ஆக போகுது. டிஎஃப்எஸ் நான் என்ன பண்ணுவேன்னா இதோட டெப்த்துக்கு போவேன். எனக்கு பிஎஃப்எஸ் நான் வந்து இதோட பிரெத்துக்கு வருவேன். ஸோ பிரெத்னா வந்து எனக்கு சேம் லெவல்ல இருக்கிறது, டெப்த்னா வந்து எனக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏவை விசிட் பண்றேன். சரியா? ஏக்கு அப்புறம் நான் பிஏ விசிட் பண்றேன். பிக்கு அப்புறம் நான் சிஏ விசிட் பண்ணலாம், இல்ல டிஏ விசிட் பண்ணலாம், இஏ விசிட் பண்ணலாம். இந்த 3ல நான் எதை வேணா விசிட் பண்ணலாம். பட் டிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு டெப்த் தான் வந்து ப்ரியரா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்ன பண்ணணும், பிரெத்துக்கு போக கூடாது, டெப்த்துக்கு தான் வரணும் நீங்க. அப்ப டெப்த்ல என்ன இருக்கு, எனக்கு டி தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் டி. இப்போ நான் டிஏ விசிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்து டிக்கு அப்புறம் ஏதாச்சும் இருந்தா நான் அதை விசிட் பண்ணலாம், ஆர் வந்து இதோட பிரெத்தை வந்து விசிட் பண்ணலாம். பட் டிஎஃப்எஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதோட டெப்த்துக்கு தான் போகணும். இதோட டெப்த்ல வந்து எனக்கு எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த லெவலை விட்டுட்டு இதுக்கு மேல இருக்கக்கூடிய லெவலுக்கு வரணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த டெப்த் என்ன, இயா. சோ இ. ஸோ இந்த லெவல் எனக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சுதா, அதாவது இந்த சப் ட்ரீ எல்லாமே எனக்கு முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய டெப்த் வந்து முடிஞ்சுது. அடுத்த டெப்த்துக்கு நம்ம போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கு அப்புறம் எஃப். அவ்வளோதான். ஸோ ஒரு ட்ரீல வந்து நீங்கள் டிஎஃப்எஸ் அப்ளை பண்ணால் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து நோட்ஸை விசிட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. அதாவது சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு நோட் எடுத்துக்கிட்டா அந்த நோடோட லாஸ்ட் சைல்டு எங்கே முடியுதோ அது வரைக்கும் நான் விசிட் பண்ணிட்டு தான் அதோட நெக்ஸ்ட் சைல்டுக்கு மூவ் ஆகணும். அதாவது இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த நோட விட்டுருங்க, இது வந்து ஸ்டார்டிங் நோடு. இப்போ நான் நெக்ஸ்ட் நோடு இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு நான் விசிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட சிப்ளிங்க்கு நான் போகக்கூடாது. இதுக்கோட சிப்ளிங்க்கு போகாம இதோட டெப்த்துக்கு நான் போயிட்டே இருந்தேன். எங்கே வந்து எனக்கு டெப்த் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அதோட மேல் டெப்த்துக்கு வர, அதாவது நெக்ஸ்ட் லெவல் ப்ரீவியஸ் லெவலோட டெப்த்துக்கு வரேன். சோ அப்படி வரும்போது எனக்கு எந்த இடத்துல வந்து இந்த சைல்டு நோட் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதோட நெக்ஸ்ட் சப்ட்ரீக்கு வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுதான் வந்து டிஎஃப்எஸ். சோ டிஎஃப்எஸ் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பிஎஃப்எஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் பாருங்க. ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. சோ இது வந்து டிஎஃப்எஸ். இப்போ பிஎஃப்எஸ்ல விசிட் பண்ணா எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. சோ ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டார்டிங். சோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுவேன். எனக்கு டிஎஃப்எஸ் இருந்தாலும் சரி, பிஎஃப்எஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து இதை தான் விசிட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பி அப்சல்யூட்டா வந்து பிஆர்சி 2ல ஏதோ ஒன்று தான் விசிட் பண்ண முடியும். சோ நான் பி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டிக்கு போகாம இதோட பிரெத்துக்கு போறேன். இப்போ நான் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா லெவல் பை லெவலா போறேன். சரியா? இதுதான் வந்து பிஎஃப்எஸ். அவ்வளவுதான். டிஎஃப்எஸ்ல வந்து எப்ப எனக்கு அந்த சைல்டு நோடு இல்லாம இருக்கோ அது வரைக்கும் நான் ஒவ்வொரு நெக்ஸ்ட் நோடா வந்து செக் பண்ணிட்டே போறேன். எப்ப வந்து எனக்கு எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பட் பிஎஃப்எஸ் அப்படி இல்ல. ஒரு லெவலை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த லெவலுக்கு போகணும். சோ இதுதான் வந்து பிஎஃப்எஸ். ஓகே, நான் பிஎஃப்எஸ்ல எப்படி விசிட் பண்றேன்னு சொல்லி போடுறேன் பாருங்க. இப்ப பி அப்புறம் சி அப்புறம் வந்து டிஇ அப்புறம் இ அப்புறம் எஃப். சோ இதுதான் வந்து பிஎஃப்எஸ்.
இது டிஎஃப்எஸ், இது பிஎஃப்எஸ். சோ இது ரெண்டை வச்சு உங்களுக்கு பார்த்தாவே புரியும். அதாவது நான் பிஎஃப்எஸ்ல பிக்கு அப்புறம் சிக்கு வந்திருப்பேன். பட் டிஎஃப்எஸ்ல வந்து பிக்கு அப்புறம் சிக்கு போகாம அதோட சைல்டுக்கு போறேன். நான் அதோட சிப்ளிங்க்கு போகாம அதோட சைல்டு செக் பண்றேன். எனக்கு எப்ப வந்து ஒரு நோடுக்கு சைல்டே இல்லாம இருக்கோ அது வரைக்கும் நான் செக் பண்ணி முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் சிப்ளிங்க்கு போறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? அதாவது இந்த ஒன்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஃப்எஸ்னா வந்து எனக்கு எப்ப சைல்டு நோடு இல்லையோ அப்ப நான் சிப்ளிங் பார்க்கணும். பிஎஃப்எஸ்ல எனக்கு எப்ப சிப்ளிங் இல்லையோ அப்ப நான் சைல்டு பார்க்கணும். அவ்வளவுதான். இதுதான் டிஃபரன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்ப இங்க பாருங்களேன், இங்க பிக்கு வந்துட்டோம். பிக்கு அப்புறம் நான் சைல்டு நோடு தான் பார்க்கணும். சைல்டு நோட பாக்குறேன். இப்ப இந்த சைல்டு நோடுக்கு வேற ஏதாவது சைல்டு நோடு இருக்கா? இல்ல. அப்ப நான் இதோட சிப்ளிங்க பார்க்கணும். இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வர்றேன். இதோட சைல்டு நோடு எல்லாம் முடிஞ்சது. இப்ப சைல்டு நோடு இல்லைன்னு எங்க வரணும்? மறுபடியும் நான் சிப்ளிங்க்கு வரணும். இப்ப மறுபடியும் இதோட சைல்டு நோடு. சோ இதோட சைல்டு நோடு இப்படி போகும். இதுதான் வந்து டிஎஃப்எஸ். பிஎஃப்எஸ் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சிப்ளிங்க பாக்குறேன். சிப்ளிங் எனக்கு இந்த சிப்ளிங் எல்லாம் முடிஞ்சதா? இந்த லெவல் முடிஞ்சதா? சோ நெக்ஸ்ட் நான் சைல்டுக்கு வர்றேன். அவ்வளவுதான். சோ இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஃப்எஸ்னா வந்து சைல்டு இல்லைனா சிப்ளிங். சோ சைல்டு தான் வந்து எனக்கு ஹை பிரியர், சிப்ளிங் வந்து எனக்கு லோ பிரியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஃப்எஸ்ல வந்து எனக்கு சிப்ளிங் தான் வந்து ஹை பிரியர், சைல்டு வந்து லோ பிரியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? இப்ப நம்ம இதை கிராஃப்க்கு அப்ளை பண்ணுவோம். சரியா? இப்ப நான் இதை எடுத்துறேன். ஓகே, இப்ப கிராஃப்ல வந்துட்டு இப்ப இது இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு ஸ்டார்டிங் வெர்டெக்ஸ் கண்டிப்பா வேணும். கிராஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரூட் அப்படிங்கிற எந்த ஒரு வெர்டெக்ஸ் கிடையாது. நான் எதை வேணா ரூட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இப்போதைக்கு நான் ஏ வந்து ரூட்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏ தான் வந்து ரூட். அப்ப நான் இங்க இருங்க. இது வந்து டிஎஃப்எஸ், இது வந்து பிஎஃப்எஸ். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஎஃப்எஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏல இருந்து நான் எங்க போகணும்? டிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் சைல்ட பார்க்கணும். இதோட சைல்டு என்னென்ன? இது மூணு தான் சைல்டு. சோ ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் தென் வந்து இப்போ நான் சிக்கு வர்றேன். சோ சிக்கு போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சியோட சைல்ட பார்க்கணும். சியோட சைல்டு என்ன? டி. சோ நெக்ஸ்ட் வந்து டியோட சைல்டு என்ன? எனக்கு ஏவும் இருக்கு, அதே மாதிரி ஈயும் இருக்கு. எனக்கு ஏ வந்து ஆல்ரெடி நான் விசிட் பண்ணிட்டேன். சோ அதனால ஏ வந்து நான் திரும்ப இங்க போடக்கூடாது. நான் சோ வந்து நான் ஈயை மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. சரியா? கிராஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே நோட வந்து திரும்ப விசிட் பண்ணுவோம். சோ அதுக்காக வந்து நம்ம ஒரு செட் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம அதை ஸ்கிப் பண்ணுவோம். சோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காத. நம்ம கோட்ல வந்து நான் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு நோட வந்து ஆல்ரெடி, அதாவது ஒரு வெர்டெக்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணிட்டோம்னா அதை திரும்ப விசிட் பண்ணக்கூடாது. சரியா? சோ இந்த இடத்துல வந்து டீல இருந்து நம்ம ஏக்கும் போலாம், ஈக்கும் போலாம். ஏ வந்து நம்ம விசிட்டட் நோட்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. சோ அதனால வந்து நான் இப்ப ஈக்கு போய்க்கிறேன். ஈக்கு அப்புறம் வந்து ஈயோட சைல்டு பார்க்கணுமா? ஈயோட சைல்டு என்ன? பியும் இருக்கு, எஃப் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எஃப் எடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து எஃப் போட்டுக்கிறேன். அண்ட் தென் வந்து எஃபோட சைல்டு நோடு இருக்கா? எதுவும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? இதோட சிப்ளிங் என்ன? இது. அப்ப பி இங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பியோட சைல்டு என்ன? ஏ இருக்கு. ஏ வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோமா நம்ம? சோ ஏக்கு போக கூடாது. மறுபடியும் ஏக்கு சைல்டு வந்து சி. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொட்டேஷன் ஆகி மறுபடியும் எனக்கு டீல் எனக்கு எங்க ஆரம்பிச்சு அங்கேயே வந்து முடியுதா? சோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ண வெர்டெக்ஸே வந்து திரும்பி விசிட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். நான் ஸ்கிப் பண்றதுக்கான கோடு வந்து நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு வந்து இப்ப நம்ம ஏக்கு திரும்ப வரும்போது ஏ வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கு. சோ மறுபடியும் வந்து நான் பழையபடி ஆரம்பிக்க கூடாது. சோ நான் ஏவை மொத்தமா ஸ்கிப் பண்ணிடுறேன். சரியா? சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வெர்டெக்ஸும் கவர் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இப்போ என்ன ஆகும்? எனக்கு திரும்ப இந்த ஏக்கு அப்புறம் வந்து சி, இந்த டிக்கு வந்து எனக்கு அந்த டிஎஃப்எஸ் அப்ளை ஆகும்ல. அப்ளை ஆகிறப்ப என்ன ஆகும்? ஆல்ரெடி வந்து இந்த வெர்டெக்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். சோ அதனால வந்து திரும்ப எனக்கு அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் வந்து எல்லாமே இருக்கனால வந்து எனக்கு திரும்ப அது எனக்கு செக் பண்ணாது. அவ்வளவுதான். ஓகே, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நம்ம எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏ தான் வந்து ரூட் வெர்டெக்ஸ்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? நான் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ ஏ வந்து நான் விசிட் பண்ணிட்டேன். சோ ஏ வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஎஃப்எஸ்ல வந்து எனக்கு சைல்டு தான் வந்து ஹை பிரியர். சோ நான் சைல்டுக்கு போறேன். சைல்டு வந்து எனக்கு சி. சோ நான் சியை விசிட் பண்ணிட்டேன். சிக்கு அப்புறம் நான் இப்போ அதோட சைல்டை பார்க்கணும். அதோட சைல்டு என்ன? டி. சோ டிக்கு வர்றேன். ஓகே, இப்போ டியோட சைல்டு என்ன? டியோட சைல்டு வந்து எனக்கு ஈயும் சைல்டு, ஏவும் சைல்டு. எனக்கு ஏ வந்து ஆல்ரெடி எனக்கு என்னோட ஆல்ரெடி விசிட்டட் நோட்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து நான் திரும்ப இதுக்கு போகாம இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். இந்த பாத்தை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ ஈக்கு மட்டும் போறேன். சரியா? ஈக்கு போறேன். இப்போ ஈயோட சைல்டு பாக்குறேன். ஈயோட சைல்டு என்ன? பி அண்ட் எஃப்ஆ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எஃப் எடுத்துக்கிறேன். எஃப்க்கு சைல்டு எதுவும் இல்லை. ஸோ எஃப் விட்டாச்சு. இப்போ எஃபோட சிப்ளிங் என்ன? சிப்ளிங்னா வந்து எனக்கு ஒரே லெவல்ல இருக்கணும். ஸோ இது ரெண்டு ஒரே லெவல் தானே. ஏன்னா வந்து இது ரெண்டுமே வந்து ஈயோட சைல்டு. ஸோ வந்து எஃப்ல வந்து எனக்கு எந்த சைல்டு இல்லாதனால இப்போ நான் சிப்ளிங்க்கு போறேன். ஸோ பி. இப்போ பியோட மறுபடியும் சைல்டு பார்க்கணும். சைல்டு வந்து ஏ வந்து எனக்கு ஆல்ரெடி இருக்கனால இந்த பாத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். சோ அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து எனக்கு எங்க முடியுதோ அது வரைக்கும் நான் ஸ்கிப், அதாவது எல்லா நோட விசிட் பண்ணிட்டேன், வெர்டெக்ஸ் விசிட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் அடுத்த சைல்டுக்கு போகணுமா? ஏன்னா டிஎஃப்எஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஒவ்வொரு சைல்டா எடுத்து எனக்கு எப்போ வந்து சைல்டு நோடு எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நான் கீழே போயிட்டே இருக்கணும். எனக்கு எப்போ எண்ட் ஆகுதோ அப்பதான் வந்து நான் சிப்ளிங்க்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் டிக்கு வரும்போது டி வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ டியை செக் பண்ணாது. அதே மாதிரி பிக்கு வரும்போது பி ஆல்ரெடி இருக்கும், பியை செக் பண்ணாது. அவ்வளவுதான். இப்போ இதே வந்து நான் பிஎஃப்எஸ்ல போட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பிஎஃப்எஸ்னாலும் எனக்கு ஸ்டார்டிங் வந்து இதுதான். சோ ஏ தான் ஃபர்ஸ்ட். சோ பிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எது ஹை பிரியர்? சிப்ளிங் தான். இப்போ எனக்கு ஏக்கு சிப்ளிங் எதுவும் இல்ல. சோ அதனால ஏவோட சைல்டுக்கு போறேன். இப்போ சைல்டு வந்து சி. சோ சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சியோட சிப்ளிங் தான் இருக்கா? டி இருக்கு. ஏன்னா வந்து
டி வந்து சியோட சைல்டா இருந்தாலும் எனக்கு சி டி சிப்ளிங் தான். ஏன்னா வந்து ரெண்டுக்கு காமனா தானே ஒரு ஏங்கிறதான பேரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டி வந்து சிப்ளிங் அண்ட் தென் தான் வந்து சைல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டி எடுத்துக்கும் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் அடுத்த சிப்ளிங் போகும். அடுத்த சிப்ளிங் என்ன பி. ஸோ பி எடுத்துக்கும். ஸோ இப்போ என்னாச்சு எனக்கு ஏ முடிஞ்சது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த லெவல் முடிஞ்சது. அதாவது இந்த 3 வெர்டெக்ஸுமே வந்து ஒரே லெவல்ல தான் இருக்கு. ஏன்னா வந்து மூணுமே வந்து காமனா ஏங்கிற பேரண்ட் தான் வச்சிருக்கு. ஸோ ஒரே லெவல்ல இருக்கக்கூடிய சிப்ளிங் எல்லாத்தையும் நம்ம விசிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்த லெவலை பார்க்கணும். இந்த லெவலுக்கு அப்புறம் என்னென்ன இருக்கு, சியோட சைல்டு பார்க்கணும். இப்போ சியோட சைல்டு என்ன டி. டி வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ டி வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டி. ஏன்னா வந்து இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு, இது மூணுமே வந்து சிப்ளிங். சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சிப்ளிங்கோட சைல்ட பாக்குறேன் டி. டி வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, நான் அதை விட்டுட்டேன். இப்போ அடுத்த சிப்ளிங்க பாக்குறேன், டி பாக்குறேன். டியோட சைல்டு என்ன இ. ஸோ இ வந்து இங்க போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஏதாவது சிப்ளிங் இருக்கான்னு பாக்குறேன். சிப்ளிங் எதுவும் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு வரணும். இதோட சைல்டு தான் இருக்கான்னு பார்க்கணும். பியோட சைல்டு இ. இ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சுல. ஸோ நான் இ இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த லெவலை வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் என்ன, இந்த லெவல் மட்டும் தான் கடைசியா இருக்கு. ஸோ இயோட சைல்டு வந்து எஃப். அவ்வளவுதான். இதுதான் வந்து பிஎஃப்எஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் வேணா இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். அதுல மேபி உங்களுக்கு புரிய சான்சஸ் இருக்கு. இப்போ பாருங்க. ஸோ ஏ வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். சி டி பி. ஸோ இது மூணுமே சைல்டு. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இ வந்து ஒரு சைல்டு. இது வந்து டியோடையும் சைல்டு, பியோடையும் சைல்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு எஃப். ஸோ எஃப் வந்துட்டு இக்கு மட்டும் தான் ரிலேஷன். ஸோ இது. ஸோ இப்போ பாருங்க, இது வந்து லெவல் 1, இது லெவல் 2, இது லெவல் 3, இது லெவல் 4. ஸோ பிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் லெவல் பேஸ் பண்ணி நான் விசிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெவல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விசிட் பண்ணுவோம். சரியா? அடுத்து இந்த லெவல் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விசிட் பண்ணுவோம். அடுத்து இந்த லெவல், அடுத்து இந்த லெவல். அவ்வளவுதான். டிஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த லெவலை பாக்குறோம். இந்த லெவலை பார்த்துட்டு நான் இதோட சைல்டுக்கு போறேன். இப்போ இங்கிருந்து இதோட சைல்டுக்கு போகலாம், இங்கிருந்து இதோட சைல்டுக்கு போகலாம். இதுவும் சைல்டு தான், இதுவும் சைல்டு தான். ஸோ எனக்கு ஒரே ஒரு சைல்டு எடுக்கும்போது எனக்கு எல்லா வெர்டெக்ஸுமே கவர் ஆயிருது இல்ல. ஸோ நான் திரும்ப வந்து இதோட சிப்ளிங் ஏதாவது செக் பண்ணாலும் நான் எல்லாமே ஆல்ரெடி விசிட் பண்ணதா தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். சரியா? ஸோ உங்களுக்கு வேணா ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் வேணா வச்சு குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க நான் சென்னை எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ சென்னை தான் டாப்ல எனக்கு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பெங்களூர் எடுத்துக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மும்பை எடுத்துக்கிறேன். அடுத்தது டெல்லி. இங்க வந்து கோவா. நெக்ஸ்ட் வந்துட்டு கேரளான்னு எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு ஊர். ஓகே. இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கு. அதாவது இங்க போட்டிருக்க எல்லாமே வந்து ஒரு ஏர்போர்ட்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ சென்னையில வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், சென்னையில ஃபிளைட் ஏறி இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊரையும் நீங்க போய் சுத்தி பார்க்கணும். இதுதான் வந்து உங்களோட வேலை. சரியா? சோ நீங்க டிஎஃப்எஸ் பேஸ் பண்ணி நீங்க ஊர் சுத்துனீங்கன்னா எப்படி சுத்துவீங்க, பிஎஃப்எஸ் பேஸ் பண்ணி சுத்துனீங்கன்னா எப்படி சுத்துவீங்க, இதை வச்சு சொல்லித்தர ஈஸியா புரிஞ்சிடும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஎஃப்எஸ் மூலியமா நான் ஊர் சுத்துறேன். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நான் வந்து சென்னையை ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணிடுவேன். சென்னை வந்து சுத்தி பார்த்துட்டேன். ஸோ சென்னையில ஃபிளைட் ஏறி மறுபடியும் நான் பெங்களூர் போறேன். ஏன்னா வந்து டிஎஃப்எஸ்னா டெப்த்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெங்களூர் போறேன். நெக்ஸ்ட் இதோட சைல்டு என்ன, மும்பை. மும்பை போறேன். நெக்ஸ்ட் மும்பையிலிருந்து நம்ம எங்க போகலாம், சென்னைக்கும் போகலாம், கோவாக்கும் போகலாம். நம்ம சென்னை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, நீங்க அங்க போக தேவையில்லை. இப்போ நீங்க கோவாக்கு போறீங்க, அதனால ஸோ இப்போ கோவாக்கு போறேன். ஸோ கோவாலிருந்து இப்போ நம்ம எங்க போகலாம், திரும்ப மும்பைக்கே போகலாம், இல்ல டெல்லி போகலாம், இல்ல கேரளா போகலாம். ஸோ இப்போ நம்ம மும்பை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சுத்தி பார்த்தாச்சு. ஸோ அதனால எங்க போகலாம், நம்ம ஒன்னா வந்து கேரளா போகலாம், இல்லை டெல்லி போகலாம். ஸோ நான் இப்போ கேரளா எடுத்துக்கிறேன். ஸோ கேரளாக்கு அப்புறம் வந்து நீங்க எங்கேயும் போக முடியாது. அதனால என்ன பண்றீங்க, திரும்ப கோவாக்கே வந்து கோவாலிருந்து டெல்லி போறீங்க. ஸோ இங்க என்ன டெல்லி. இப்போ டெல்லியிலிருந்து எங்க போகலாம், நம்ம சென்னைக்கும் போகலாம், திரும்ப கோவாக்கும் வரலாம். சென்னையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கோவாவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நம்ம இதோட வந்து நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து டிஎஃப்எஸ்ல என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சைல்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த சைல்டு வரும். இப்போ அடுத்த சைல்டு வந்து மும்பை. மும்பை வந்து ஆல்ரெடி நம்ம சுத்தி பார்த்தாச்சுல. நெக்ஸ்ட் டெல்லி வந்து ஆல்ரெடி சுத்தி பார்த்தாச்சுல. ஸோ அவ்வளவுதான். நீங்க டிஎஃப்எஸ் மூலியமா சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தி பார்ப்பீங்க. இப்போ இதே வந்து பிஎஃப்எஸ் எடுத்துக்கோ. பிஎஃப்எஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிப்ளிங் தான் எனக்கு ஹை பிரியார்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை பார்க்குறோம். சென்னை, அடுத்தது பெங்களூர். இதோட எனக்கு சிப்ளிங் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால சைல்டுக்கு போறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பெங்களூரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட சிப்ளிங் என்ன, மும்பை. ஸோ மும்பை போறேன். மும்பை வந்து சைல்டு தான், அது பிரச்சனை இல்லை. சைல்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு சிப்ளிங், அதுக்கப்புறம் தான் அந்த சைல்டு கான்செப்ட்லாம். ஸோ இப்போ எனக்கு மும்பை வந்து ஒரு சிப்ளிங்னால வந்து மும்பை இங்கே போட்டுக்கிறேன். இப்போ டெல்லி வந்து ஒரு சிப்ளிங் தானே. ஸோ டெல்லி போட்டுக்கிறேன். ஸோ சிப்ளிங் எல்லாத்தையும் நான் விசிட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், சைல்டுக்கு போகணுமா. ஸோ பெங்களூரோட சைல்டு என்ன, மும்பை. மும்பை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மும்பையோட சைல்டு பார்க்குறேன். மும்பையோட சைல்டு என்ன, கோவா. கோவா வந்து இப்போ நான் சுற்றி பார்க்க போறேன். ஸோ கோவா. நெக்ஸ்ட் வந்துட்டு டெல்லி. டெல்லியோட சைல்டு என்ன, கோவா. கோவா நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நான் அதை விட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் கோவால இருந்து நான் போக போறேன். கோவால இருந்து நம்ம எங்க போகலாம், கேரளா மட்டும் தான் போக முடியும். ஸோ கேரளா. அவ்வளவுதான். ஸோ டிஎஃப்எஸ் பேஸ் பண்ணி நீங்க ஊர் சுத்தினா இந்த மாதிரி சுத்துவீங்க. பிஎஃப்எஸ் பேஸ் பண்ணி சுத்தினா நீங்க இந்த மாதிரி சுத்துவீங்க. அவ்வளவுதான். இது வந்து டிஎஃப்எஸ், இது வந்து பிஎஃப்எஸ். ஸோ இந்த கிராஃப் கான்செப்ட்ல வந்துட்டு நீங்க ஒரே நோட திரும்ப திரும்ப விசிட் பண்றதுனால வந்து கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டா வந்து ஈஸி தான். அதாவது ஆல்ரெடி விசிட் பண்ண வெர்டெக்ஸ் நம்ம வந்து திரும்ப விசிட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். அதை வந்து ஒரு சைல்டாவோ ஒரு சிப்ளிங்காவோ நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது அந்த நேரத்துல. சரியா? இப்ப ட்ரீல வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்.
ஏன்னா வந்துட்டு இதுல வந்து எனக்கு நோட் எல்லாமே வந்து ஒன் ஆஃப்டர் ஒன் இருக்கனால வந்துட்டு திரும்ப வந்து அதே நோடுக்கு நம்ம திரும்ப வரமாட்டோம். ஸோ அதனால வந்து இதுல கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கிராஃப்ல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வீடியோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு தனி வீடியோவா கவர் பண்றேன். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது என்ன புரியலன்னு மட்டும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதவே வந்து இன்னொரு வாட்டி வேற விதமா வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து நான் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா வந்து இது புரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் புரியும். ஸோ அதனால வந்து இதை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். நான் இந்த வீடியோல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் சேர்த்து கவர் பண்ணலாம் தான் இருந்தேன். பட் வந்து நான் தியரட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா புரியலன்னு தெரியல. ஸோ அதனால வந்து நான் ஒரே கான்செப்ட் திரும்ப திரும்ப நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஓகே, புரியலனா பரவாயில்ல, நான் இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ புரிஞ்சுதா இல்லையான்னு மட்டும் மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரியா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.